15ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு கேமு. என்னால் வீடியோ போட டைம் இல்லை, இல்லைன்னா உண்மையிலே நல்ல நம்பர்லாம் எடுத்துருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த 828 இருக்குது பாருங்கள். இந்த 828ல் பாருங்கள் 88 889 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த 889 சி போர்டு 2 மைனஸ் பண்ணுங்கள், 7ன்னு வரும். அது ஆப்போசிட் பண்ணுங்கள், 882ன்னு வரும். அது இங்கே பாக்ஸ் அடித்தா 828 வரும். இந்த மாதம்லாம் இந்த மெத்தடில் தான் போகும். அதனால தான் இதை சொல்கிறேன். ஏற்கனவே சில பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இதை பார்த்துருங்க. அடுத்து பாருங்கள், இந்த 734 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் 430 அப்படின்னு இருக்குது. இது எப்படின்னு பாருங்கள், இந்த பிசியில் 34 இருக்குது பாருங்கள். அந்த 34 இப்போ இந்த இடத்துல சி போர்டில் 2 மைனஸ் பண்ணால் 7, அதுக்கு ஆப்போசிட்டு 2ன்னு வந்தது. இங்கே மைனஸ் பண்ணி பாருங்கள், 5ல் 2 கழிச்சிங்கன்னா 7ல் 2 கழிச்சா 5ன்னு வரும். அந்த 5 ஆப்போசிட் பண்ணால் இங்கே 0, 430ன்னு வரும். இப்போ முதல்ல சி போர்டில் ஆச்சு, இப்போ ஏ போர்டில் ஆகும். திரும்பவும் சி போர்டோ ஏ போர்டு தான் மைனஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், அடுத்த ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 012 இல்லை, 012ல் இந்த 01 அப்படியே வந்துடுச்சு. இந்த 9ல் 2 குறைச்சி பாருங்கள் 7ன்னு வரும். அது ஆப்போசிட் பண்ணுங்கள் 210ன்னு வரும். அந்த 210 இங்கே பாருங்கள் 012, அதாவது இந்த 43க்கு 01, இங்கேயுமே வந்து அந்த 43க்கு மேலே 01, 10 கீழே 34. ஸோ அடுத்த நம்பரு ஏபியில் தான் இது கரெக்டாக வந்து இப்போ 2 முறை ஆப்போசிட் ஆச்சு. ஸோ இங்கேயுமே திரும்பவும் ஏ போர்டு தான் ஆப்போசிட் ஆகணும். ஆப்போசிட் இங்கே மைனஸ் பண்ணி பாருங்கள், 2ல் மைனஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். அது ஆப்போசிட் பண்ணி பாருங்கள் 5ன்னு வரும். ஸோ 505 பாக்ஸ் அடிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த 34, அதாவது இந்த 34 ஏபி பிசியில் இருக்கிறது, இந்த 10மே 01 அப்படின்னு ஏபி. அப்போ இந்த அப்போ இந்த 05மே ஏபியில் தான் வரணும். ஏபியில் 50 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த சி போர்டில் 2 மைனஸ் பண்ணி ஆப்போசிட் பண்ணால் என்ன நம்பர் வரணுமோ அது சி போர்டில் வரணும். கரெக்டாக வந்து இந்த 205ன்ற நம்பரு 505ன்னு கரெக்டாக ரிசல்ட் வந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்த நம்பர் பாருங்கள், அதுக்கு மேலே 578 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 578 மறுநாள் இங்கே வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது, ஆனால் இங்கே வரல. என்ன ரீசன் அப்படின்னா, அந்த மாதிரி தொடர்ச்சியாக வராது. 4 நாள் 5 நாள் 6 நாள் ரிசல்ட்டுமே வரும் கேமில். ஆனால் ஏதாவது ஒரு சின்ன ட்விஸ்ட்டில் தான் அது போயிடும். ஓகேங்களா? இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த 57, இந்த 78, இந்த 78 அப்படியே கேமில் வரணும். இந்த சி போர்டு தான் இப்போது மைனஸ் ஆகணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் பண்ணி பாருங்கள் 3 அப்படின்னு வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 7, அதுக்கு ஆப்போசிட்டு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும். அப்போ 78 87 ஆல் போர்டு வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தா இங்கே வரல. என்னன்னா அடுத்து பாருங்கள் 215 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ மைனஸ் பண்ணலை. ஓகேங்களா? மைனஸ் பண்ணலை. மைனஸ் பண்ணாமல் இந்த 75ன்ற நம்பருக்கு ஆப்போசிட்டு 25 அப்படின்னு கேமில் வந்துடுச்சு. சி போர்டில் மைனஸ் ஆகுது பாருங்கள். சி போர்டில் எப்படி மைனஸ் ஆகுதுன்னா இங்கே பாருங்கள் 8 ஃபஸ்ட்டு இங்கே எப்படி வந்தது, இங்கேயுமே சி போர்டு மைனஸ் வந்தது. அதே மாதிரி இந்த கேம் கம்ப்ளீட் ஆகும்போதும் சி போர்டு தான் மைனஸ். சி போர்டு மைனஸ் பண்ணி பாருங்கள், 8ல் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா 6ன்னு வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 1ன்னு வரணும். அப்போ அந்த 1 கேமில் இருக்கணும். அந்த 1 பாருங்கள் கேமில் இங்கே பி போர்டில் வந்திருக்கும் 215ல். அப்போ இந்த 57ன்ற நம்பரு டைரெக்டாக தான் வரணும். ஏன்னா எல்லாமே டைரெக்டாக தான் வந்திருக்கு. எப்படின்னா இந்த 88மே டைரெக்டாக வந்துச்சு, இந்த 34 டைரெக்டாக வந்தது, 10 டைரெக்டாக வந்தது, 05 டைரெக்டாக வந்தது. ஆனால் முடிக்கும்போது சின்ன டெஸ்ட்டு வச்சு தான் முடிப்பாங்க. அப்படி பண்ணும்போது இந்த 57ன்ற நம்பர் பாருங்கள் 25ன்னு ஃபுல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ மைனஸ் பண்ண நம்பரும் ஆப்போசிட்டு, அங்கே இருக்கிற மற்ற நம்பரில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. ஸோ இப்போ இங்கே மைனஸ் பண்ணி இந்த 2 நம்பருமே ஆப்போசிட்டு. இங்கே மைனஸ் பண்ணும்போது 8ல் 2 கழிச்சிங்கன்னா 6 வரும். அது ஆப்போசிட்டு 1. அப்போ 71 715 பாக்ஸ் அடிச்சிருக்கணும். இங்கே 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணியாச்சு, 215. கேமு கரெக்டாக முடிஞ்சிருச்சு. 6 நாளுமே கேமு போகணும். 5 நாள் ஆனது, 6 நாள் போகணும். 735 அடுத்த நாள். இந்த 735ன்ற நம்பர் பாருங்கள், இந்த
38லேருந்து இங்கே 2 நம்பரு மைனஸ் பண்ணியாச்சு, இங்கே 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிட்டு பாருங்கள். 2 நம்பர் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட்டு இங்கே பிசியில் 35ன்னு கரெக்டாக அடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ப்ளஸ் பண்ண மாதிரி இங்கேயுமே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இருக்கிறதே 10 நம்பர் தான், மைனஸு ப்ளஸ்ஸு அப்படின்றீங்க. அப்படி அதில் வந்த நம்பர் தானே வரும் அப்படின்னு இல்லை. இதிலுமே வந்து நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் 8ல் இங்கெல்லாம் 2 எப்படி மைனஸ் பண்ண வந்ததோ அதே மாதிரி இங்கே 2 ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 10ன்னு வரும். அதனுடைய ஆப்போசிட் 5, கரெக்டாக பிசி 35. இந்த இடத்துல இந்த நம்பர் ஆப்போசிட் ஆச்சு. இந்த நம்பரு மேக்ஸிமம் வந்து ப்ளஸ் தான் ஆகணும். கரெக்டாக வந்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் இந்த இடத்துல ரிசல்ட்டு பாருங்கள், கரெக்டாக 735 அப்படின்னு இந்த கேமு முடிஞ்சிருக்கு. 6 நாள் கரெக்டாக முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்கள், 629 அப்படின்ற ரிசல்ட்டு, 535ன்ற ரிசல்ட்டு இங்கே வந்துடுங்க. இப்போ இங்கே பாருங்கள் 35. ஸோ இந்த 45ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 35, 45க்கு 35, இங்கேயுமே வந்து 35. அடுத்து 649. இந்த 4ன்ற ஒரு நம்பருக்கு 2, 7ன்ற நம்பர் வச்சு பேர் அடிக்கும். அது பாருங்கள் 629. இந்த கேமில் பாருங்கள், இந்த 45ல் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணுங்கள், பி போர்டு 35 அப்படின்னு வரும். 35. அடுத்து பாருங்கள், இது சேம் தான், 4க்கு 4 நிறுத்தியிருக்காங்க. எப்போவுமே நான் வந்து சி போர்டில் ஒரு நம்பர் நிறுத்தினா அதனுடைய நம்பரு வரும்போது திரும்ப வரும். அதாவது இப்போ சி போர்டில் 0 வந்தது, ஒருவேளை இந்த 460லேருந்து ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா திரும்ப 0 நிறுத்தியிருந்தால் அந்த 0 திரும்பவும் நிறுத்துவாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது பார்த்து ஏன்னா பாருங்கள், ஏ போர்டு 7 நிறுத்தியிருக்கு. ஸோ இதனுடைய பேர் வரும்போது திரும்ப இந்த பேர் கேமில் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி பாருங்கள், இங்கே 45க்கு இங்கே 35, இந்த 4க்கு 4 நிறுத்தி இங்கே எப்படி 9 வந்திருக்கோ அதே மாதிரி இங்கே 39 கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 56க்கு 46. அதாவது பி போர்டில் எல்லாமே ஒரு நம்பர் குறைஞ்சினே போகும், சி போர்டு அப்படியே நிற்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 10ன்னு வரணும். பாருங்கள், இந்த 2ன்ற நம்பருக்கு 1 குறைச்சா 1, சி போர்டு 0, 10ன்னு வரணும். அதனுடைய ஆப்போசிட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 60ன்னு ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த 3ன்ற நம்பரில் ஒரு நம்பர் குறைச்சா 2, அதனுடைய ஆப்போசிட் 7. இந்த சி போர்டு அப்படியே நிறுத்தணும். இந்த பி போர்டு ஒரு நம்பர் மைனஸ் ஆகணும். ஸோ இந்த ஏபி மைனஸ் ஆகணும், ஆப்போசிட் ஆகணும். 35ல் ஏ போர்டு ஒரு நம்பர் குறைச்சா 7, அது கரெக்டாக இங்கே 7. பி போர்டு ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி டைரெக்டாக வைக்கணும், அதுக்கு 74, 746. ஸோ அதனால் இந்த இடத்துலையும் ஆப்போசிட் ஆக வேண்டியதாகிடுச்சு. இப்போ இந்த 9ல் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணுங்கள், 8. இதுலேயும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணால் 1, அதனுடைய ஆப்போசிட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 1ன்ற நம்பரை டைரெக்டாக இங்கே 1ன்னு வச்சிடணும். இந்த நம்பர் மைனஸ் பண்ணால் என்ன வரும்னா 6ன்னு வரும், அது ஆப்போசிட்டு 1. ஸோ 11 பிசி வைக்கணும். ஓகேங்களா, 11 பிசி வைக்கணும். 11 பிசி வைக்கும்போது இந்த இடத்துல 1 குறைஞ்சும் போது இங்கே 8ன்னு வந்தது. இந்த இடத்துலையுமே 1 குறைச்சி பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும், அதுக்கு 4ன்னு வைங்க. ஓகேங்களா, ஏன்னா இந்த இடத்துல ஆப்போசிட் ஆகலை. ஒருவேளை இந்த இடத்துல ஆப்போசிட் ஆகலாம். ஸோ ஆப்போசிட் ஆகலை அப்படின்னா 911 அப்படின்னு வரணும், இல்லைன்னா 411 வரணும். பார்த்துங்க, இந்த மெத்தட் பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், 998ல் இந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 939 அப்படின்னு வரும். இங்கே அதே மாதிரி திரும்பவும் 769ல் சி போர்டு ஆப்போசிட் பண்ணி பாருங்கள், 764ன்னு வரும், அதை பிசி திரும்பியாச்சு. ஸோ இங்கே இந்த 11ன்ற நம்பர் தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ இந்த மெத்தேடு படி வந்ததுனால இங்கே 860 வந்துச்சு இந்த 960ன்றது நம்பரில். இப்போ இந்த மெத்தட் வந்து ஒரு நாள் விட்டு பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி ஒரு நாள் விட்டு இங்கே சான்ஸ் வந்துச்சுன்னா இந்த 11ன்ற நம்பர் பிசி வந்துடும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த சி போர்டு ஆப்போசிட் பண்ணிக்கங்க. இந்த 8ன்ற நம்பர்லேருந்து இங்கே 3 பி போர்டு வந்திருக்கு. இந்த 9ன்ற நம்பரில் 4 இங்கே பி போர்டு வந்திருக்கு. இப்போ இந்த 6ன்ற நம்பர்லேருந்து இங்கே 11ன்னு வந்திருக்கணும். ஆனால் இந்த மெத்தட் படி நமக்கு 860ன்னு வந்துருச்சு. அதனால் இந்த மெத்தடில் இங்கே வந்து 11ன்னு வருது, இதுவுமே 11 மேட்ச் ஆகுது. ஸோ 11ன்னு வச்சு 911 அப்படின்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். புரியுதா பாருங்கள், எனக்கு டைம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன்.
நீங்கள் இந்த சார்ட்டை வச்சுக்கிடவே வந்து உங்கள் நாலேஜுக்கு எப்படி வருதோ அதை பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மி தான், ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த 46 இருக்குது பாருங்கள். இந்த 46 இங்கே பிசியில் வச்சுருங்க. 46 அடுத்து பிசியில் வச்சுருந்தோம்னா 46 பிசியில் வைக்கும்போது ஏ போர்டில் 9ன்ற நம்பரில் 2 மைனஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ மெத்தட் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ இந்த 9ன்ற நம்பரில் 2 மைனஸ் பண்ணி 7ன்னு டைரெக்டாக வந்து போச்சு. அடுத்து பாருங்கள், இந்த 5ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், 3ன்னு வரும். அப்படி 3க்கு ஆப்போசிட் 8 வச்சாச்சு. இங்கே இருக்கிற ஏபி அங்கே அப்படியே வந்து 60 அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இந்த 78 இருக்குது பாருங்கள். இந்த 78 பிசியில் அப்படியே வந்து 87 அப்படின்னு வைங்க. பிசி 87 ட்ரை பண்ணுங்கள் தனியாக. அப்படி வரும்போது இங்கே பாருங்கள், 9ன்ற நம்பருக்கு 7, 5ன்ற நம்பருக்கு 8. அப்போ இந்த 7ன்ற நம்பருக்கு 0 அப்படின்னு வைக்கணும். அதாவது 5ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், 3 வரும். அதுக்கு ஆப்போசிட்டு 8. ஓகேங்களா? அடுத்து இந்த 7ல் 2 மைனஸ் பண்ணுங்கள், 5ன்னு வரும். அதுக்கு 0ன்னு வச்சுருங்க. ஓகேங்களா? 087 அப்படின்ற ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் தான் இன்னுமே ஒரு 10 நாளைக்கு போகும். அதாவது மைனஸு ப்ளஸில் தான் போகும். அந்த மைனஸ் பண்ணுறது ஆப்போசிட் ஆகும், ப்ளஸ் பண்ணுறது டைரெக்டாகவோ ஆப்போசிட்டாக வரும். இப்படி தான் வரும். ஏசிபிசி நீங்கள் இதில் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதம் ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்கு. இந்த 442 இருக்குது பாருங்கள், இதுவுமே ரொம்ப ஈஸியாக வந்தது. இந்த 320 வந்து அதோட இன்னும் ஈஸியாக வந்துச்சு ரிசல்ட்டு. ஸோ எல்லாத்தையும் பார்த்து சொல்லியிருந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். இதுவே சில பேருக்கு கன்ஃபியூஸாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப தெளிவாக இருக்குது கேமு, கரெக்டாக இருக்குது. இந்த மாதம் மே மாதம் வந்து வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அதாவது நல்லதாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு கேமு. அதனால் இந்த மாதத்தை வந்து இந்த மாதிரி கெஸ்ஸிங்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எடுத்துக்கிற நம்பரு 087 911. ஓகேங்களா? பாருங்கள், பிசியில் 87 11 ஒரு செட்டு வச்சு பாருங்கள். அது ஏ போர்டு 0 9 செட் பண்ணியிருக்கு. 087 911 ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரலனாலுமே இந்த செட்டு 2 செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன அமௌண்ட்லேயாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?